ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இந்த இலவசங்களை பார்ப்போம். பெயர் நிரஞ்சனா, வயது 33 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க, நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மந்தம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு எம்ஏ முடிச்சிருக்காங்க. இவங்க ஃபினான்ஸ் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா திருச்சியை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்க. சொந்த வீடு மட்டும்தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாதிலாம் பெருசாக எதுவும் பார்க்க மாட்டாங்க. வசதி ஓரளவு சாதாரண குடும்பம் இருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க மாதம் 18,000 சம்பளம் வாங்குறதாகவும், இவங்களுடைய அப்பா கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு தங்கை மட்டும்தாங்க. அவங்க திருமணமாகி செட்டில் ஆகிட்டு அவங்க வெளிநாட்டில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஆல்ரெடி லவ் பண்ணி தாங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. பட் கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிட்டதாகவும், இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லாதனால வரக்கூடியவருக்கும் குழந்தைங்க இல்லாதவராக இருந்தால் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ தன்னோட நல்லா புரிஞ்சுக்கிட்டு தன்னோடைய ஃபேமிலிக்கு ஓரளவு சப்போர்ட் பண்ணுறவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்திங்கன்னா ஸ்ரீதேவி, வயது 39 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து மதத்தில் ஜாதி எதுவாக இருந்தாலும் சம்மந்தம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு பிசிஏ முடிச்சிருக்காங்க. ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 25,000 சேலரி வாங்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா வரக்கூடிய மணமகள் தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய ஃபேமிலிக்கு ஓரளவு சப்போர்ட்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இவங்க வீட்டில் ஆண் பிள்ளைகள் இல்லைங்க. ஸோ இவங்க 2 பொண்ணு மட்டும்தானே சொல்லியிருக்காங்க. ஒரு பொண்ணு திருமணம் ஆகிட்டு அவங்க லவ் பண்ணி திருமணம் பண்ணிக்கிட்டு தான். ஸோ அவங்ககிட்டலாம் பேச்சுவார்த்தை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு திருமணம் பண்ணி குறுகிய காலத்தில் கருத்து வேறுபாடால் பிரிஞ்சு முறைப்படி விவாகரத்து பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் இப்போ வரக்கூடியவர் கடைசி வரலும் தன்னுடைய அப்பா அம்மாவை பார்த்துக்கிறவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. குழந்தைங்க இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன். ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கணும், ஒரு சொந்த வீடு மட்டுமாவது இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இது போன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பதிவுகள் போட்ட உடனேனாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.